ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் சொல்கிறது, எதுக்காக வந்து விஜய் ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் வந்து இப்படி வந்து தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து புரிய வரும். ஏன்னா அட்டன் பண்ணிட்டா வந்து எங்கே ரேணுகா வந்து எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் வெண்பா வந்து என்ன பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி வந்து கேட்டுருவார். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இப்போ வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் வந்து பொறுமையாக இருமா, அப்புறம் வந்து என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கான பதிலை மட்டும் நீ வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து மனோகரமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து அட்டன் பண்ணுவாங்களா அட்டன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா எல்லா குட்டையிலே விழுந்த மட்டைய மாதிரி வந்து எல்லா ஃப்ராடு கும்பலும் வந்து இப்போ வந்து ஒன்றா ஒரே இடத்துல வந்து இருக்கே. இதை வந்து பார்க்கும்போது ஐயோ சாமி, சனினை நீ போய் வந்து ஒளிஞ்சு போக மாட்டே, ஏன்டி இப்படி வந்து எல்லார் உயிரையும் வந்து வாங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து மறுபடியும் வந்து வந்துக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு வந்து என்னதான் பிரச்சனை, எதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. பேசாமல் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க, இந்த ரேணுகா வந்து காணாமல் வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தா அப்போ நெஜ போலீஸ் வந்து வருவாங்க. அப்போ வந்து நம்ப மாட்டாங்க. என்ன போலீஸ் வந்து இந்த நடிப்பு போலீஸை வந்து கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ மல்லியை வந்து அந்த சமயத்தில் வந்து உண்மையான போலீஸ் கூட வந்து மல்லியை வந்து அமுச்சு விடணும். அப்போ வந்து தெரிய வரும் இவங்க வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வாயாலே வந்து எல்லா உண்மையும் வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்போ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொன்னதுனால 1 மணி நேரம் தான் ஆச்சு. ஸோ இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் வந்து இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம்மா அந்த ஃப்ராடு கும்பல் இந்த ஃப்ராடையும் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து மொத்தமாக 3 பேரும் வந்து மும்மூர்த்திகள் மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. யப்பா, இந்த சனியனுங்களை வந்து என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. துரத்தி அடித்தாலுமே வந்து மறுபடியும் வந்து இங்கே வந்து இப்படி வந்து உயிரை வாங்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே டென்ஷனாக இருக்குங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வந்து விஜயை வந்து ஏமாற்ற முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஏமாற்றிடுவோம் நாங்கள். ஆனால் அவன் கூட வந்து ஒருத்தி இருக்கா, இந்த மல்லின்னு சொல்லிட்டு, அவளை வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து எடை போடக்கூடாது. அவள் ஏற்கனவே வந்து எங்களை வந்து அடித்து ஓட விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணாலே வந்து விஜயை விட்டு வந்து விலகவும் மாட்டா, அதுக்கப்புறம் வந்து விஜயை வந்து விட்டு கொடுக்கவும் மாட்டா. நான் எங்களையும் வந்து இது ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அவள் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. அவள் வந்து ரத்தத்திலே ஊறி போன ஒரு வெற்றியை வந்து ரத்தத்திலே ஊறி போய் வந்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ரகு கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து ரகு இருந்துட்டு என்ன பண்ணுவார், உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடருக்கும் வந்து சொல்லுவார், அந்த மல்லிகிட்ட வந்து சாதாரணமாக வந்து இருந்துடாத. அவள் மல்லி வந்து ஏகப்பட்ட ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பொண்ணு. அவளை வந்து நீ வந்து சாதாரணமாக கிராமத்துலேருந்து வந்தா அங்கேருந்து வந்தா இங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அது வந்து உன்னுடைய முட்டாள்தனமாக இருக்கும். நீ வந்து எப்போயுமே வந்து பார்த்தோன்னா உஷாராக இருக்கிறதா வந்து உன்னுடைய பொறுப்பு. ஸோ உஷாராக இருந்தேன்னா உனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு வந்து மறுபடியுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து அனுப்பிச்சிருக்காரு. சரி ஓகே, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேடுன்னு வந்து தேடுதல் வேட்டையில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ரஞ்சிதாவும் அதுக்கு சின்னது மல்லியும் மனோகரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஷா கதிரேசன் இவங்க 4 பேரும் வந்து இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் வந்து போயிருப்பாங்க. தேடுதல் வேட்டை தேடினே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து கிடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து தேடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து இருக்கா, இப்போ எப்படி வந்து வீட்டுக்கு வந்து வந்தா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கேயாச்சும் வந்து வெளியே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து மல்லிக்கூட வந்து போகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து வெளியே வந்து வந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உண்டுலன்னு சொல்லிட்டு வந்து ஆக்கிடுவாங்க. இப்போவே ஏற்கனவே வந்து சுடருங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ண அலப்பறை வந்து ஏகப்பட்டதாக இருக்கும். இதுக்கப்புறம் வேற வந்து நம்ம மல்லியை வந்து பயங்கரமாக வந்து எதிர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. எப்படிடா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து எதிர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து நடிப்பு போலீஸை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு சீரியல் ஆக்டரை வந்து கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து மிரட்ட வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கேள்வி வந்து கேட்குறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லி வந்து இந்த கேள்வியிலேருந்து தப்பிக்கணும். அதே மாதிரி வந்து நீ வந்து உண்மையான சுடர் தானே, சும்மா தேவையில்லாமல் வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காத எங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம
மல்லியுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போடு வந்து போடலாம். மறுபடியும் வந்து திரும்ப திரும்ப 2 பேரும் மாறி மாறி வந்து நீ வந்து அது பண்ண, நான் வந்து இது பண்ணேன். அதுக்கு இதுக்கு வந்து ஈக்குவலு. இப்போ மறுபடியும் வந்து புதுசா வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. அப்படிங்கிற மாரி வந்து கண்டிப்பா வந்து பேசிக்கிட்டு வந்து இருக்க போறாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுதே தவிர, கடைசி வரையும் வந்து சுடர் வந்து உண்மையான ரேணுகாவா? இல்ல சுடர் தானா அவ? அப்படிங்கிறத வந்து மல்லி வந்து நிரூபிக்க வந்து போறதில்ல. 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி வந்து குற்றச்சாட்ட தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடைசியில வந்து யாருக்கு வந்து விஜய் வந்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கண்டிப்பா வந்து மல்லியும் வந்து விட்டு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ரேணுகான்றதையும் வந்து விட்டு குடுக்காம, இந்த சுடரவும் வந்து விட்டு குடுக்காம தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வந்து போனவரு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகாவ வந்து பார்த்து சர்ப்ரைஸ் வந்து பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வந்து தெளிவா வந்து தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன மாரியான ஒரு சர்ப்ரைஸ் வந்து குடுக்க போறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. See you. டாடா.